ஷாங்காய் உச்சி மாநாட்டில் பங்கேற்க கஜகஸ்தான் தலைநகரான ஆஸ்தானாவுக்கு சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் நூர் சுல்தான் நசர்பேயை சந்தித்து பேச்சு நடத்தினார். இந்த மாநாட்டில் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபும் பங்கேற்பதால் இந்தியா பாகிஸ்தான் இடையே நீடிக்கும் பனிப்போரை முடிவுக்கு கொண்டுவர இரு தலைவர்களும் சந்திப்பார்களா என்ற எதிர்பார்ப்பு நீடித்து வந்தது. ஆயினும் இச்சந்திப்பை இந்திய வெளியுறவு அமைச்சகம் உறுதி செய்யவில்லை. மோடியும் ஷெரீஃபும் சந்தித்து பேசும் திட்டம் ஏதுமில்லை என்று வெளியுறவு அமைச்சர் சுஷ்மாவும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் எதிர்பாராத விதமாக நேற்று ஆஸ்தானாவில் பிரதமர் மோடியும் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபும் சந்தித்து பேசிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நவாஸ் ஷெரீஃபின் குடும்பத்தினரின் நலம் விசாரித்த மோடி சிறிது நேரம் அவருடன் பேசிக் கொண்டிருந்தார். காஷ்மீரில் ஏற்படும் அமைதியின்மைக்கு பாகிஸ்தான் மீது இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. பிரிவினைவாதிகள் ராணுவத்தினர் மீது கற்களை வீச பாகிஸ்தான் நிதியுதவி செய்து வருவதாகவும் தீவிரவாதிகள் ஊடுருவ ஆயுதங்கள் தந்து உதவி வருவதாகவும் இந்தியா குற்றம் சாட்டி வருகிறது. இரு நாடுகளுக்கும் இடையே எல்லையில் பதற்ற நிலை நீடித்தும் வருகிறது. ஏராளமான தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட போதும் இந்திய வீரர்கள் மத்தியிலும் கடும் உயிர்ச்சேதம் ஏற்பட்டுள்ளது. இத்தகைய சூழலில் இரு நாட்டு தலைவர்களின் சந்திப்பும் தனிநபர் நட்பாக இத்துடன் முடிவுறுமா அல்லது இரு நாடுகளுக்கும் இடையே இணக்கமான சூழலை உருவாக்குமா என்பதே இப்போதைய கேள்வியாக உள்ளது.